பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம மீனா ராஜி கோமதி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்டை போகிறதுக்காக எல்லாருமே ரொம்பவே சூப்பராக ரெடியாக இருக்காங்க. வீட்டில் கொஞ்சம் லேட் பண்ணதுனால வீட்டில் நிறையாவே மலர வேலை வாங்கிட்டு இருக்கிறதுனால ராஜியும் மீனாவும் இருந்துக்கிட்டு நம்ம வீட்டிலலாம் யாருமே இப்படி இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வேலை இருந்திருந்தாங்கன்னா அவ்வளோதான் நம்ம நிலமை. நம்ம அத்தைக்கும் மாமாவுக்கும் நம்ம கோயில் கட்டி தான் கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜியும் மீனாவும் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம கதிரும் நம்ம முத்துவேலும் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே பார்த்திங்கன்னா கதிர் இருந்துட்டு ரூம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ரூம் ரொம்பவே பிடிச்சிருக்கு, எத்தனை தடவை தான் கேட்பேன், நான் 2 தடவை தானே கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க, நான் காஃபி சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் இருந்துட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி காஃபி 2 ஆர்டர் பண்ணுறாங்க. சரின்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்ததுக்கப்புறமா கதிர் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே காஃபியும் கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. கதிர் தான் முத்துவேலுக்காக காஃபியெல்லாம் ஊற்றி கொடுத்துட்ருக்காரு. ஆமாம், என் கூட கிளம்பி வந்துட்டேன், ட்ராவல்ஸ் எல்லாம் யார் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க. என்ன எதுக்கு எடுத்தாலும் ஃப்ரெண்ட்ஸுன்னுட்டு இருக்க, நாளை பின்ன கை வச்சுட்டா என்ன பண்ணுவேன், அவங்க ரொம்ப வருஷமாக என் கூட இருக்கிறவங்க, என் நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் அவங்க தான் என் கூட இருக்காங்க, அதனால் அவங்கள நான் முழுசாக நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்க ஃப்ரெண்டுங்களை பற்றி ரொம்பவே பெருமையாக. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வெளியில் கொஞ்சம் போயிட்டு வரேன், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, எங்கே கிளம்பிட்டேன், உங்களுக்கு சாப்பாடு ஏதாவது வாங்கிட்டு வரேன், அது மாதிரி இல்லைனாக்க நான் போயிட்டு உங்களுக்கு இளநீ அதுக்கடுத்ததாக ஜூஸு ஃப்ரூட்ஸு இது எல்லாமே நான் வாங்கிட்டு வரேன், அதெல்லாம் எதுவுமே வேணாம், நீ இங்கே இரு, எங்கேயும் போகாத, ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புற வரைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் போயிட்டு ஒரு 1/2 மணி நேரத்தில் வந்துடுவேன், நீங்கள் உட்காந்துட்டே வந்தீங்கல்ல அதனால் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்பீங்க, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம ராஜி இருந்துட்டு கதிரை நினச்சி ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. அப்போ வந்து ட்ராவல்ஸில் போயிட்டுருக்கிற போது வந்து பார்த்திங்கன்னா கதிர் இருந்துட்டு இளநீ வாங்குறத நம்ம ராஜி வந்து பார்த்துடுறாங்க. இது என்ன கதிர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராஜி இருந்துட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. மீனா கிட்ட அங்கே பாருங்கக்கா கதிர் இருக்கா, நீ கதிரை பற்றி நினச்சிட்டு இருக்கிறதுனால பார்க்குறவங்க எல்லாரும் உன் கண்ணுக்கு கதிர் மாதிரி தான் தெரிவாங்க, வேணும்னா வண்டியை நிப்பாட்ட சொல்லுங்கள், நான் வேணா போயிட்டு கதிரை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ராஜி, வேணா கதிர்கிட்ட நம்ம அப்புறமா பேசி கேட்டுக்கலாம், நீ கொஞ்சம் பொறுமையாரு ராஜி அப்படின்ற மாதிரியே சொல்லி ராஜியை வந்து சமாதானம் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு கதிருக்கு ராஜி வந்து கால் பண்ணுறாங்க, ஆனால் ஃபோன் எடுக்கவே இல்லை. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம கதிர் இருந்துட்டு இளநீலாம் முத்துவேலுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா வடிவு இருந்துட்டு முத்துவேலுக்கு கால் பண்ணுறாங்க. யார் ஃபோனில், உங்களுடைய தம்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை வடிவு தான் ஃபோன் பண்ணுறா, அட்டன் பண்ணி பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சொல்ல வடிவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இதுக்கு முன்னாடி எங்கேயாவது வெளியே கிளம்புறதா இருந்தால் என்கிட்ட வில்லாவரியாக சொல்லிட்டு தான் போவீங்க, ஆனால் திடதிப்புன்னு பேகை தூக்கிட்டு உங்கள் பாட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டீங்க, போகும்போது நம்ம எதுவும் பேசக்கூடாதுன்னு தான் நானும் அமைதியை விட்டுட்டேன், என்னங்க ஆச்சு, உடம்புக்கு ஏதாவது முடியலையா, அது எங்ககிட்ட சொல்ல மறைக்கிறீங்களா, என்ன ஆச்சுன்னு தெளிவாக சொல்லுங்கள், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை, என் உடம்பெல்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்குது, வேலை விஷயமா தான் வந்தேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா பேச வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்னத்தை பேசுகிறது, என் உடம்புக்கு ஏதாவது பிரச்சனையானு சொல்லிட்டு கேட்குறா. அவகிட்ட போயிட்டு நான் என்ன சொல்கிறது அப்படின்ற மாதிரி முத்துவேலை வந்து சொல்லிடுறாங்க. சரி அவங்களோட நம்பரை கொஞ்சம் கொடுங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. எதுக்கு, நீ அது ஏதாவது சொல்லிவிட போகிற, அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன், நம்பரை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வடிவோட நம்பரை வாங்குறாங்க. நான் கதிர் பேசுகிறேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் நல்லா இருக்கேன் தம்பி, நீங்கள் எப்படி இருக்கீங்க, மாமா என் கூட தான் இருக்கார், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, ராஜி எக்ஸாம் எழுத போகிறாள், அதை அவர் பார்க்கணுன்னு சொன்னார், அதனால தான் அவரை நான் கூட்டிகிட்டு வந்தேன், வீட்டில் சொன்னால் விட மாட்டாங்கல்ல, அதனால தான் அவரை யாருக்கும் தெரியாமல் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன், ராஜியை நேரில் பார்க்கல, தூரமாக இருந்து தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவர்கிட்டயே நான் கொடுக்குறேன், நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல்கிட்ட ஃபோனை கொடுக்குறாங்க. முத்துவேல் இருந்துட்டு பொண்ணு மேலே அவ்வளோ பாசமாக இருக்கீங்க, என்னையும் ஒரு வார்த்தை கூப்பிட்ருக்கலாம்ல, நானும் வந்திருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் வர்றதுக்கே அவங்க அத்தனை கேள்வி கேட்டிருந்தாங்க, நீ வரதா இருந்தால் இன்னும் என்னெல்லாம் பேச்சு பேசியிருப்பாங்க, முதல்ல அதான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆமாம் ஆமாம் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. பொண்ணு மேலே இவ்வளோ பாசத்தை வச்சுக்கிட்டு நேரில் வரும்போது அவகிட்ட ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை, நீங்கள் பேசலன்னு சொல்லிட்டு
நானும் ராஜுக்கிட்ட சரியாக பேசுறது கூட இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நீங்கள் ராஜு எக்ஸாம் எழுதுறத நல்லபடியாக பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க. இப்போ அவங்க சந்தோஷப்படுறாங்களா? அதனால் இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. நம்மளுக்கு பிடிச்சவங்க எந்த சூழ்நிலை நாம் அவங்கள எந்த ஒரு கஷ்டமும் படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ராஜி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ராஜியோட ஃபோனை கதிர் எடுக்கவே இல்லை. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.